பெரிய பெருமாள் முதல் கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்கா அப்படிதான் இருக்கும். பெரிய பெருமாள் கதை எழுதி முடிச்ச உடனே இந்த யார்கிட்ட போலாம் ஹீரோ அப்படிங்கும்போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதேமே பாட்டு போய் அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமா பண்ண தலைவர். ஓகேங்களா, அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஒன் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத பட காதல் ஒன் சைடு லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே, நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய பெருமாளுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்க தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல. இந்த கதைக்கு பயங்கரமா ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூல்ல அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னா நம்ப மாட்டேங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. ரசா முரளி சார் பையன் கதை பண்ணலையே, இப்ப யாரை வச்சுதான் படத்தை பண்றது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேற ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்பவுமே இப்படிதான் இருக்கோம், அப்ப ரொம்ப மோசமா இருக்கும். நம்மளை பார்த்து அவரே நம்ம டயட்டை நம்பல, யாரும் நம்ப போறா அப்படின்னு பயங்கர அப்செட்ல இருந்தேன். என் ஒய்ஃப் எல்லாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்றோம் பெரிய பெருமாள் அதர்வா தான் அப்படி சொல்லி. அது நடக்கல. பட் எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் யாவை பத்தி சொல்லுவேன், இந்த பெரிய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு பேத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்பவே இருந்து அவர் மேல ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமா அவர் என்ன சொல்றதுன்னா, இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய, உயரமா இருக்கனாலே கொஞ்சம் சுலபா போகிறாரா எனக்கு தெரியல. இன்னும் உயரமா போகக்கூடிய நடிகர் தான். அவளுக்கான கெப்பாசிட்டி உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்கு. நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா இங்க மாரி சார் வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு. சார், பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல, நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் சார், லாஸ்ட் டெக்கேட்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ்ல பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதுல எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. அண்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்க ஒரு நம்பிக்கை இருக்கு சார்.